بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு உலக ஒற்றுமைக்கு ஒரே வழி, அது என்ன? இந்த தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு. உலகத்திலே இந்த தலைப்பு குறித்து கவலைப்படாத தலைவர்கள் யாரும் இருக்க முடியாது. எல்லா மதத்துக்காரர்களும், அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை கடைபிடிப்பவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னபிற மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதா? இந்த உலகத்தில் ஏன் இத்தனை வேற்றுமை? இந்த உலகம் அமைதியாக இருப்பதற்கு வழி பிறக்காதா? ஏன் இத்தனை குழப்பங்கள் என்றெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தினுடைய சான்றோரும் பெரியோரும் விரும்புகிறார்கள். உலகத்தில் பிளவுகளுக்கும் வேற்றுமைகளுக்கும் என்ன காரணம் என்பதை புரிந்து கொண்டால் ஒற்றுமைக்கு தீர்வு என்ன என்பதை நாம் கண்டுவிட முடியும். பிளவுகளுக்கு அடிப்படை என்னன்னு சொன்னா, மனிதனுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் தான் காரணம். அது என்ன நோய் என்று கேட்டால், நான் வசதி, நீ மட்டும், நான் உயர்ந்தவன், நீங்க எல்லாம் தாழ்ந்தவங்க. இது எல்லா துறையிலும், ஒரு துறை இல்ல, ரெண்டு துறை இல்லங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா துறையிலும் இந்த நோய் மனுஷனுக்குள்ள உட்கார்ந்து இருக்குது. ஆம்பளைகிட்ட இந்த நோய் இருக்குது, பொம்பளைகிட்ட இந்த நோய் இருக்கு. என்னண்டு, நான் வசதி, மத்தவங்க மட்டும். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டீங்க சொன்ன, என் குடும்பம் வசதி, உன் குடும்பம் மட்டும். தெருவுன்னு எடுத்துக்கிட்டீங்க சொன்ன, எங்க மேல தெருவுக்கு வந்து பாரு, உங்க கீழ தெருவு மாதிரியா அப்படிங்கிறான். மேல தெருவு வசதி நினைக்கிறேன், கீழ தெருவு நினைச்சான் மட்டும் சொல்லி நினைக்கிறான். ஊருன்னு எடுத்துக்கிட்ட, என்னடா உங்க ஊருக்கெல்லாம், எங்க ஊர் வந்து பாரு, இப்படி என்ன செய்யுது, ஊரை எடுத்துக்கிறான். ஊர் அதுல வசதி நினைக்கிறேன், அவன் ஊரை விட மற்ற ஊர் நினைச்சிட மட்டும் நினைக்கிறான். இதையாவது சகிச்சுக்கலாம். இதுல ரொம்ப மோசமான ஒரு நிலை என்னன்னு சொன்ன, மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னு சொன்ன, என் பிறப்பு வேற உன் பிறப்பு வேறன்னு நினைக்கிறான். பிறப்பிலேயே நீனும் நானும் எந்த விதமான சமம் நமக்கு கிடையாது. பிறப்பிலேயே ஒருத்தர் ஒரே மாதிரி பிறக்கிறது இல்ல, இப்படி நினைக்கிறான். விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற காலத்துல, அறிவியல் வளர்ந்திருக்கிற காலத்துல, எல்லா படிப்பையும் மனுஷன் படிச்சுட்டு இருக்கிற காலத்துல, இந்த காலத்தில் கூட என்ன நினைத்துக் கொண்டிருக்கிற, பிறப்பில் எல்லோரும் சமம் அல்ல அப்படின்னா, நாங்க பிறக்கும் போதே வசதியா பிறக்கணும் சிலவன் நினைக்கிறான். எப்படி? ஜாதிய அடிப்படையில், எங்க ஜாதி தாண்டா, எங்க ஜாதி அதுல பிறந்தா தான் வசதியான பிறப்பு. வேற சாதியில ஒருத்தன் பிறந்தான்னு சொன்ன, அவன் வசதியான பிறப்பு கிடையாது, தாழ்ந்த பிறப்பு அப்படின்னு நினைக்கிறான். இன்ன வரைக்கும் என்ன செய்யுது, அங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரர்களை தவிர, மதத்துக்காரர்களை தவிர மற்றவங்க கோயில் பக்கத்துல போக முடியாது, உள்ளுக்கு நுழைய முடியாது, அதுவும் கருவறை பக்கம் போக முடியாது. அவரு இந்தியாவினுடைய பிரதமருடைய மனைவியாக இருந்தாலும் சரி, என்ற அளவிற்கு இந்த நாட்டிலே வந்து ஜாதியம் வேரூன்றி கிடப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜாதி எந்த அளவுக்கு வேறு பிடிச்சு கிடக்குன்னு சொன்ன, இந்த நாட்டினுடைய பிரதமருடைய மனைவியாக இருந்தாலும் சரி, ஜாதி விஷயத்துல ஜாதி தான். நீ தாழ்ந்த ஜாதி தான், நீ இத்தாலியிலிருந்து வந்தாலும் சரி, நீ எந்த நாட்டில் படிச்சிருந்தாலும் சரி, நீ யாருடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அதை பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு எங்க ஜாதி முக்கியம். இந்த ஜாதியை சாராதவங்க எங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது, சாமி பக்கத்துல வரக்கூடாது, கருவறைக்கு பக்கத்துல வரக்கூடாது என்று சொல்லி இவ்வளவு அறிவு வளர்ந்திருக்கிற காலகட்டத்தில் ஜாதியத்தை பத்தி பேசப்படுகிறது. ஜாதியை பேசிட்டு இருக்கிறான். ஜாதிக்காக வேண்டியது பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிச்சிருது. 3 வயசு குழந்தையை சேர்க்கும் போது நினைச்சது என்ன ஜாதி அப்படின்னு நினைச்சு கேட்கிற ஒரு நிலைமை இருக்குதுன்னு சொல்லி
முன்னால பேசின சகோதரர்கள் குறிப்பிட்டு காட்டினாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்போ அரசியல்வாதிகளை பார்த்து நம்ம கேட்கிறோம், மேடைக்கு ஜாதி ஒழிய வேண்டும் என்று பேசினால் பத்தாது, முதல்ல உங்க டிசியில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நீங்க உங்களை அகற்றுங்க. எந்த வார்த்தையை அகற்றுங்க? எந்த ஜாதி? நீ பிசியா? நீ உயர்ந்த ஜாதியா? நீ தாழ்ந்த ஜாதியா? நீ பிற்படுத்தப்பட்டவன? மிகவும் பிற்படுத்தப்பட்டவன? இதையெல்லாம் ஒரு கொஸ்டினாக ஆக்கி அப்பதான் நம்ம கேட்கும். பக்கத்துல கேட்கும், இதுல பிசின்னு சொல்லவா ஏசின்னு சொல்லவா, எதையா நீ போடு அப்படின்னு தான் நினைக்காது. காரணம் என்ன? அட இந்த மக்களுக்கு ஒண்ணும் தெரியாதுடா. இதையெல்லாம் உருவாக்குறவன் எவன் தெரியுமா? படிச்ச முட்டா பயலுக்கு. படிச்ச முட்டா பயலுக்கு தான் தெரியாது தவிர பாமர மக்களுக்கு அது என்னன்னு தெரியல. பிசினா என்ன, அது என்ன, பிற்படுத்தப்பட்டவனா என்ன, மிகவும் பிற்படுத்தப்பட்டவனா என்னன்னு சாதாரண மக்களுக்கு ஒண்ணு தெரியல. அப்போ இதை யாரு ஏற்படுத்திட்டு இருக்கிறான்? இந்த பிளவை, ஜாதியத்தை உருவாக்குறவன் யாருன்னு கேட்டா படிச்சவன் தான் உருவாக்கிட்டு இருக்கிறான். எந்த அரசியல்வாதிகள், எந்த படித்தவர்கள், எந்த மேதாவிகள் ஜாதியம் ஒழிய வேண்டும் என்று, உலகத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று சொல்லி வாய்கிலிய பேசுகிறார்களோ, பேனா மை தீர எழுதுகிறார்களோ, இவர்கள் தான் அந்த ஜாதியத்தை பற்றி என்ன செய்றாங்க? முக்கியத்துவம் கொடுத்து அதை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்படி நடந்துட்டு இருக்குது. ஜாதியுடைய பெயரால தீண்டத்தகாதவர் என்றும் இன்னைக்கு கூட தமிழகத்துடைய பல பகுதிகளில் இரட்டை கூடை முறை இருக்கிறது. இரட்டை கூடை முறைனா என்ன? சில பேத்துக்கு டம்ளர்ல, சில பேத்துக்கு சிரட்டையில கொட்டாங்குச்சி இருக்கல, அதுல அவங்க என்ன செய்வாங்க? டீயை கொடுப்பாங்க. இவனுக்கு ஒரு டம்ளர், அவனுக்கு ஒரு டம்ளர். அதை குடிச்சு விட்டு அவன் வெளியிலேயே உட்காந்து குடிச்சு விட்டு அங்கேயே எனக்கு அலைய வச்சு போயிடணும், தொடக்கூடாது, உள்ளுக்குள்ள வரக்கூடாது. இப்ப ரெண்டு பேத்துக்கு ரெண்டு விதமான அந்த தேநீரின் கோப்பை வழங்கப்படக்கூடிய, இரட்டை குவை வழங்கப்படக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறதா இல்லையா? இப்ப இதை ஒழிப்பதற்கு என்ன அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது? அரசியல்வாதிகள் என்ன இதுக்கு மேற்கொண்டிருக்கிறாங்க? ஒண்ணும் இல்ல, வேற்றுமை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சண்டை இருக்கிறதுக்கு அதிகமாகுது. ஏன் ஜாதி? நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஜாதியில பிறந்தவன் தெரியுமா? எங்க ஆளுங்க என்னது ஸ்பூனையே பயன்படுத்த மாட்டாங்க, அருவாலை தான் பயன்படுத்துவோம். இந்த மாதிரி பேசிக்கிறது. நாங்கெல்லாம் மீச வளர்க்கிற ஜாதி, மத்தவங்க எல்லாம் என்னத்தை வளர்க்குவாங்க? கொண்டையா வளர்ப்பாங்க. அப்ப எனக்கு நாங்க மீச வளர்க்கிற, அப்படி ஒரு அடையாளம் சில ஜாதிகளுக்கு சில அடையாளங்களை ஏற்படுத்தி வச்சு நாங்க என்னது அந்த வசதியான ஜாதியில பிறந்தவங்கன்னு சொல்லி இந்த நாட்டுக்குள்ள இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க. உலகளாவிய அளவில் என்ன செய்யுது? இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. இருக்கட்டும், அந்த பிரச்சனை அப்படியே இருக்கட்டும். அடுத்து மொழி. மொழியால வேற்றுமை. எப்படி வேற்றுமை என்று கேட்டா, எல்லா மனுஷனுக்கும் ஒரு வியாதி இருக்குதுங்க. எல்லா மனுஷனுக்கு, உலகத்துல எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு பாஷை பேசுவான், ஏதோ ஒரு மொழியை பேசுவான். ஆனா ஒவ்வொருத்தனுக்கும் என்ன செய்யுது? ஒரு நினைப்பு என்னண்டு, தான் பாஷை தான், தான் பேசக்கூடிய மொழி தான் என்னது உயர்ந்தது அப்படின்னு நினைப்பு. கேரளா பக்கம் போனீங்க சொன்ன, கேரளாக்காரன் மலையாளத்தை தவிர வேற எந்த மொழியும் மதிக்க மாட்டேங்கிறான். மலையாளம் அதான் சிறந்தது, மலையாளம் தான் உயர்ந்தது. உலகத்தில் இருக்கிற மொழியில, உலகத்தில் இருக்கிற பாஷையில மலையாளத்தை மாதிரி சிறந்த ஒரு பாஷை கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம ஏரியா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தாய்மார்கள், நம்ம பாய்மார்கள் அதிகமா உருது பேசுவாங்கன்னு வச்சுக்கிட்டீங்களேன். உருது பேசக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய நினைப்பு. என்ன நினைப்பு? உருது ஹமாரா ஜுபான், உருது தான் நம்ம மொழி, வேற எதுவுமே நம்ம மொழி கிடையாது. இஸ்லாமே உருதுல வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த அம்மாக்களுக்கு. இஸ்லாம் வந்தது எந்த மொழியில வந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, மொழி ஒரு முக்கியம் இல்ல, நீ அரபி பேசினாலும் சரி, வேற எந்த மொழி பேசினாலும் சரி, இதுல உங்களுக்கு எந்த வேற்றுமையும் கிடையாது. நான் அரபி தெரிஞ்சவனாக இருக்கிற காரணத்தினா அல்லாஹ் அரபியில குர்ஆன் இறக்கி வச்சிருக்கான். எனக்கு வேற மொழி தெரிஞ்சிருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்? வேற மொழியில குர்ஆன் அல்லாஹ் கொடுத்திருப்பான். அப்படிதான் ரசூலுல்லாஹ் நமக்கு கற்பிச்சு கொடுத்தாங்க, படிச்சு கொடுத்தாங்க. ஆனா நம்மால என்ன நினைச்சிட்டு இருக்கிற, உருது பேசினா இருக்கிற முஸ்லிம்கள நாங்க வசதி, நாங்க உயர்ந்தவங்க, எங்களை மாதிரி தமிழ் முஸ்லீம் வர முடியாது, எங்களை மாதிரி என்னது மலையாளம் பேசுற முஸ்லீம்கள் வர முடியாது, நாங்க நேர வானத்திலிருந்து குதிச்சவங்கிற மாதிரி நினைப்பு. அப்ப உருது பேசுறவனுக்கு அப்படி நினைப்பு. இதை விட தமிழை பத்தி சொல்லவே வேணாம். செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டாச்சு. இந்த உலக தமிழ் மாநாடு கோவையில் நடக்க போகுது. மொழியை பத்தி பேசாத அரசியல்வாதியே கிடையாது. நம்ம ஆள சுரண்டருக்கு என்ன சொன்னா சுரண்டலாம்னு சொன்ன, மொழியை சொல்லி சீக்கிரமா சுரண்டலாம். மொழியை சொல்லி சொல்லியே சேர்ந்து மக்களை ஒரு விதமான நோயில உண்டாக்கி வச்சிட்டு இருக்கிறது. மொழி எப்படி? எங்க தமிழ் மொழி எப்படிப்பட்ட மொழி தெரியுமா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி
அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வேற விட்டுருவாங்க. எப்போ கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்திலேயே எங்க மொழி வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் உட்கார்ந்து தமிழ்ல பேசிட்டு இருந்தாருன்னு அர்த்தம் வந்து. ஏன்னா கல்லும் மண்ணும் தோன்றாத காலத்துக்கு முன்னாடி கடவுள் மட்டும் தான் இருந்திருப்பாரு. கடவுள் உட்கார்ந்து பேசிட்டு இருந்த பாஷை எங்க பாஷை தான் அப்படின்னு கடவுளுக்கு கணக்கு ஒரு மாதிரி இவர் பேசுறாரு. என்னண்டு கல் தோண்டி மண்டந்த காலத்திலேயே உட்கார்ந்து எங்களுக்கு பேசப்பட்ட மொழி எங்க மொழின்னு சொன்னா இது கேனை நாக்கிற கிறுக்க நாக்கிற இல்லையா? இதுல என்ன இருக்குது? ஒவ்வொருத்தனுக்கும் அவனுக்கு தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கருவியாக மொழி பயன்படுது. ஒருத்தனுக்கு மலையாளம் மொழியா பயன்படுது, இன்னொருத்தனுக்கு உருது பயன்படுது, ஒருத்தனுக்கு ஹிந்தி பயன்படுது, ஒருத்தனுக்கு தமிழ் பயன்படுது, ஒருத்தனுக்கு எனது ஆங்கிலம் பயன்படுது. அவ்வளவுதான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. இன்னொரு நோய் எப்படின்னு சொன்னா ஆங்கிலம் பேசுறவங்க தான் உலகத்திலேயே கடவுளுடைய அவதாரம் மாதிரி உங்களுக்கு நினைப்பு பல பேருக்கு. உலகத்துல ரொம்ப வசந்தம் சொன்ன அப்படி நுனி நாக்கில் நினைச்சு இங்கிலீஷ் பேசிட்டாருன்னு சொன்ன அவரை மாதிரி ஒரு சிறந்த மனுஷன் கிடையாதுங்கிற மாதிரி நினைச்சது ஒரு நினைப்பு பல பேருக்கு இருக்குது. இதுல என்னடா கிடக்குது? இதுல மொழி என்ன கிடக்குது? ஒரு ஊமை இருக்கிறான், அவனை எந்த பாஷையில சேர்ப்ப நீ? உலகத்திலேயே மட்டமானவன் யாருன்னா ஊமையா போயிடுவான். காரணம் என்ன? என் மொழிதான் சிறந்தது தமிழ்காரன் சொல்றான். இன்னொருத்தன் உட்காந்துக்கிட்டு மலையாளம் தான் உலகத்திலே சிறந்தது, மற்றவனுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொருத்தன் ஆங்கிலம் தான் சிறந்ததுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு அவனவன் மொழி என்ன செய்யுது? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி உலகத்துல எல்லா பயிலும் தான் மொழியை தான் பெருசுன்னு சொல்றான். இந்த கான்செப்ட் சரியா? முதல்ல ஒருத்தன் ஒரு மொழியை பேசுற காரணத்தினால அந்த மொழி உலகத்துல உயர்ந்ததாக ஆயிடுமா? உணர்வை வெளிப்படுத்துற. அப்படின்னா ஊமை எந்த பாஷையில சேர்க்கறது? அவனை மலையாளத்துல பேசுறான்னு சொல்றத, தமிழ்ல பேசுறான்னு சொல்றத, ஆங்கிலத்துல பேசுறான்னு சொல்றத, உருதுல பேசுறான்னு சொல்றத, ஹிந்தியில பேசுறான்னு சொல்றத, என்ன மொழியில பேச? என்ன மொழிக்காராங்க? எந்த பாஷையும் வாயிலிருந்து வரலையே.
உணர்வு மட்டும் தான் அவனுக்கு வெளிப்படுது. அவனை எந்த பாஷையில் நீங்க சேர்க்க போறீங்க? அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா சொல்லுங்க. அப்போ மொழி என்பது மடையனாக்கிட்டு இருக்கிறான். அட உலகத்துல எல்லா பயிலும் எல்லா தப்பு பண்றான், எல்லா மொழிக்காரனும் பண்றான். தமிழ் பேசுறவன் தப்பு பண்றான், மலையாளம் பேசக்கூடியவன் தப்பு பண்றான், இங்கிலீஷ் பேசக்கூடியவன் தப்பு பண்றான். அதுல மொழி ஒரு மனுஷனை வந்து பேசுற காரணத்தினால அவன் உயர்ந்தவனும் ஆயிரது கிடையாது, தாழ்ந்தவனும் ஆயிரம் கிடையாது அப்படிங்கிற நம்ம முடிச்சுக்கணும். அப்ப என்ன செய்யுது? அமெரிக்காவுடைய அதிபர் அவர் ரொம்ப வசதியான மனுஷன். அவர் ஆங்கிலம் பேசுற காரணத்தினால ஒபாமா உலகத்தில் சிறந்த மனிதர், நோபல் பரிசை இன்னொரு தடவை கொடுத்துடலாமா? ஏன்? அவர் ஆங்கிலம் பேசுறாருல. ஆங்கிலம் பேசுற மக்களுக்கு எல்லாம் அவர் அதிபராக இருக்கிறார் சொல்லி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. காரணம் என்ன? அவர் அங்க பிறந்தாரு, அதனால ஆங்கிலம் பேசுறாரு. அதே இங்க பிறந்திருந்தா லோக்கல் சேரி பாஷை தான் எனக்கு ஒபாமா பேசியிருப்பான். இங்க மெட்ராஸ் பிறந்தா மெட்ராஸுடைய பாஷை தான் அவன் பேசியிருப்பான். அப்ப ஒவ்வொருத்தரும் அப்படித்தான். நீங்க இங்க தமிழ் பேசுறீங்கன்னு சொன்ன, அது உருது பேசுறீங்கன்னு சொன்ன, இங்க பிறந்தனால நீங்க பேசுறீங்க. இதே நீங்க கேரளாவில் பிறந்திருந்தா அப்ப மலையாளத்துல பேசியிருப்பீங்க, கர்நாடகத்துல பேசுறீங்கன்னு சொன்ன கன்னடத்துல பேசியிருப்பீங்க, ஆந்திரால பிறந்திருந்தீங்கன்னு சொன்ன அங்க நீங்க தெலுங்குல பேசியிருப்பீங்க. அப்ப பிறர் எங்க பிறக்கிறோமோ அதை விட்டு எழுது ஒரு சிறப்பு அமையதே தவிர இப்படி ஒரு நோய். நான் வந்து தமிழ் பேசுறேன் அதனால நான் வசதி, மத்த மொழி எல்லாம் தாழ்ந்தது. நான் ஆங்கிலம் பேசுற காரணத்துல ஆங்கிலம் வந்து வசதி, அது மற்றதெல்லாம் தாழ்ந்தது. அப்ப மொழியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு உலகத்துல ஒரு வேற்றுமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள். எப்படி ஒற்றுமை வரும்? எப்படி மனித சமுதாயம் ஒன்றுபடும்? எப்படி அமைதி ஏற்படும்? எப்படி பிளவுகள் விலகும்? ஒற்றுமை எப்படி ஏற்படும்? வழியே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்க சொன்ன தேசியவாதம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேசியவாதம் என்ன? நான் யார் தெரியுமா? இந்தியா. ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம் இப்படி சொல்லிட்டான்னு சொன்னா அப்படியே அவரு கேட்டவன் அப்செட் ஆயிடுவான், அப்படியே மயங்கி போயிருவான். ஆச்சரியம், என்ன தேசபக்தி இவனுக்கு. எங்க? கிரிக்கெட் மட்டைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு, கிரிக்கெட் மட்டைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு கிரிக்கெட் விளையாடுறான். இந்திய அணி விளையாடுறான், அதுல எவனோ ஒருத்தன் ஜெயிக்கிறான், எவனோ ஒருத்தன் தோக்குறான். மனுஷன் எல்லாரும் எழுது ஒரு விளையாட்டா பார்க்காம எழுது ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் நான் சொல்றேன். பாகிஸ்தான் தோத்துருச்சு சொன்ன அடுத்த நாள் பேப்பர்ல செய்தி, சுழற்சி அடிக்க பாடித்தார், பாகிஸ்தான் வீழ்ந்தது, பாகிஸ்தான் வீழ்ந்தது. போய் இஸ்லாமாபாத்தை போய் கைப்பிடிச்சிட்டு வந்த மாதிரி ஒரு நினைப்பு, கைப்பற்றிட்ட மாதிரி நினைப்பு. இவர் பூரா ஒரு பக்கம் சச்சின் டெண்டுல்கர் வந்து வலது கையில வீரவாளையும் இடது கையில கேடயத்தையும் எடுத்துட்டு போய் அவர் போய் அனுப்பிச்சது அப்படியே முசர்ரட்டியா வேற சானவாசியா போய் சண்டை பிடிச்சிட்டு வந்த மாதிரி பேப்பர்ல போட்டிருக்கேன். ஒரு விளையாட்டுரா, 4 கிருக்க நின்றுகிட்டு நினைச்சான் வந்து இங்கிட்ட ஒரு கிருக்க அங்கிட்ட ஒரு கிருக்க நிக்கிறேன், 5-6 கிருக்க அங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், இங்கிட்ட 5-6 கிருக்க நிப்பாட்டி வச்சு உருட்டிட்டு இருக்கிறான் பந்து. அது எவன் வேமா அடிக்கிறான வேமா போகுது. இது ஒரு பெரிய உலக சாதனையா இது? இதுல என்ன வேண்டி கிடக்குது? இத ஒரு அங்க பாகிஸ்தான்கார உட்காந்துக்கிட்டு அவன் பச்சை கொடி எடுத்து அடிச்சிடான், ரயில் காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்கிறான். ரயில் காட்டுற மாதிரி அவன் காட்டி அவனுக்கு நினைப்பு என்ன? பாகிஸ்தான் தான் உலகத்தில் உயர்ந்தது அவன் நினைப்பு. அரபி பேசக்கூடியவங்க அரபி, அவனுக்கு அரபி அதான் அரபு மண்ணில் பிறந்தவன் தான் சிறப்பு நினைக்கிறான். தேசியவாதம் தேசத்தில் சிறப்பு நினைக்கிறான். தேசம் என்பது நாம போட்டுக்கொண்ட எல்லைகள், மனுஷனாக போட்டுக்கிறான். இது இந்தியாவுடைய பார்டரு, இது வந்து சீனாவுடைய பார்டரு, இது ரஷ்யாவுடைய பார்டரு. இப்படி இந்த பார்டர்கள்லாம் எல்லைகள் எல்லாம் மனிதர்களாக நாம் போட்டுக் கொண்டதே தவிர இது கடவுள் போட்டுக் கொடுத்ததல்ல. நீங்க எல்லாம் கடவுள் நேரா வந்து இறைவன் நேரா வந்து இது இங்கிருந்து வரைக்கும் இந்தியா வச்சுக்கிடுங்க, நீங்க தான் உலகத்துல உயர்ந்தவங்க அப்படின்னு கடவுள் சொன்னாரா? இல்ல கடவுளுடைய தூதர் யாராவது வந்து மக்களை நான் கடவுளுடைய தூதராக வந்திருக்கிறேன், இதோ காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி இருக்கக்கூடிய வரை இருக்கக்கூடிய மக்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் உலகத்துக்கு வேற எந்த பகுதியில் பிறந்தாலும் சரி தாழ்ந்தவர்கள் அப்படின்னு கடவுளுடைய தூதர் வந்து இறைவனுடைய தூதர் வந்து ஏதாவது சொன்னாரா? நீங்க வசதி, இந்தியாவில் வாழக்கூடியவங்க வசதி, பாகிஸ்தான்ல வாழக்கூடியவங்க மட்டும், அமெரிக்காவில் வாழக்கூடியவங்க வசதி, உலகத்தில் இருக்கிற மற்ற பகுதியில் வாழக்கூடியவங்க மட்டும் அப்படி என்று யாரு வரையறை ஏற்படுத்தினது? இதுல என்ன இருக்குது? ஒருத்தன் விளையாடுறான், ஒருத்தன் துவக்கிறான், அடுத்த தடவை அப்பாயும் இவன் துவப்பான். எவன் நல்லா விளையாடுறான் அவன் ஜெயிச்சுட்டு போயிடுறான். இதுக்கு தேசத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தேசியவாதம் பேசுறான். இத காரணம் கட்டி பல இடத்துல சண்டை. என்ன சண்டை? அப்ப பட்டாசு வெடிச்சான், இவன் பட்டாசு வெடிச்சான், அவருக்கு இருக்க பாகிஸ்தான் ஜெயிச்சுன்னு சொன்னா இங்க இருக்கிற சில பைய யாரு மார்க்கம் தெரியாத மடப்பயலுக்கு சில பேர் இருக்காங்க சில முஸ்லீம்கள்ல பட்டாசு வெடிக்கிறான். ஏன்?
இவன் முஸ்லீம்ங்கிற காரணத்தினால் வெடிக்கிறான். அங்க என்ன பெரிய அவங்க அக்ரம் கான், வாசிம் அக்ரம், இம்ரான், அவன் இவன் பழைய ஆளுகள் நினைக்கிறான். இதெல்லாம் எனக்கு தெரியாது. இவனுக்கெல்லாம் மார்க்கத்துடைய முக்கியமான ஆளுகளா, இஸ்லாத்தை ரொம்ப கடைபிடிக்கிற ஆளுகளா, இஸ்லாத்துக்காக வேண்டி வாழ எடுத்து நாங்க போராடிட்டு நிக்கிறானுங்களா? எல்லாமே லூஸ் ஆக்கிட்டு இருக்கிறான். நேரங்காலத்தை வீணாக்கி நம்மள மடப்பசங்கள் ஆக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையை அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். எவனா என்ன அதை பார்த்து நம்ம நேரங்கால வீணாயிட்டு இருக்குது. நாம விளையாட்டா பார்க்காம இதை ஒரு பெரிய பிரச்சனையாக தேசியவாதம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேசியவாதத்தை பத்தி பேசி நமக்கு என்ன கிடைச்சு? இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. இந்தியா திறந்தது சொல்றான். உலகத்திலேயே இந்தியா மாதிரி எங்களை மாதிரி வருமா? ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய், இப்படி எல்லாம் வார்த்தைகள் எடுத்து விட்டுக்கிறான். என்ன தேசபக்தி உனக்கு இருக்குது? இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பக்கத்தில் இருக்கிற மாநிலம் கர்நாடகா, அது எந்த நாட்டை சேர்ந்ததுங்க? அமெரிக்காவை சேர்ந்ததா? கர்நாடகா எந்த நாட்டை சேர்ந்தது? இந்தியாவுக்குள்ளதாங்க இருக்குது. நாங்கெல்லாம் தேசபக்தர்கள், நாங்களாம் இந்தியாவுடைய உயர்வுக்கு பாடுபடக்கூடியவர்கள், நாங்கள் ஒற்றுமையை கட்டி காப்பவர்கள் என்றெல்லாம் பேசக்கூடிய இங்க கொஞ்சம் தண்ணி குடுறா போடா நான் சொல்றேன். கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி குடுறான்னு கேட்டா உனக்கு மிச்சமாகிற தண்ணி தான் டடே, நீ பயன்படுத்தி மிச்சமாகிற தண்ணியை கொஞ்சம் எங்களுக்கு குடு அப்படின்னு கேட்டா அதெல்லாம் முடியாது. கர்நாடகா பேசுறவங்க அங்க பேசுற வாயில மட்டும் தான் இந்த தண்ணி கொடுக்கும். கன்னடம் தெரியுமா? உனக்கு மட்டும்தான் இந்த வாய் இந்த தண்ணி போகும். வேற எந்த பையனுக்கு தமிழ் பேசக்கூடிய கொடுக்க மாட்டோம், வேற எந்த நாடு கொடுக்க மாட்டோம். யார் சொன்னா? அமெரிக்காக்காரன் சொல்லல, ஜப்பான்காரன் சொல்லல, சீனாக்காரன் சொல்லல. யார் சொல்ற? தாய் மண்ணே வணக்கம். இந்த பாவிக தான் தேசபக்தின்னு சொல்றான. இவன் தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? அவனும் சொல்லிட்டு இருப்பான் அவன் பாசையில தாய் மண்ணே வணக்கம். புரியல? இந்த இந்தியாவில் சொல்லிக்கிடுவானுங்க. சும்மா இதெல்லாம் பக்திங்கிற பேரால, தேசபக்திங்கிற பேரால நம்ம எல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்கிடுங்க. தண்ணியை கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் என்ன செய்றான்? தன்னுடைய மண்ணுக்காரன் தான் அனுபவிக்கணும், வேற எவனுக்கு எனக்கு கொடுக்க கூடாதுங்க அவன் உறுதியாக இருக்கிறான். ஆச்சா, அங்க இந்த தண்ணி பிரச்சனைக்காக வேண்டி யாரெல்லாம் இதுல கஷ்டப்படுறா? சாதாரண மக்கள் மட்டும் கஷ்டப்படுறாங்க. தண்ணி பிரச்சனை, காவிரி பிரச்சனைக்காக வேண்டி குரல் எழுப்புறதுக்காக வேண்டி முதல்வருடைய மகள் இருக்கக்கூடிய வீடு அங்க போய் தாக்குறான், அடிக்கிறான். இங்க இருந்து பஸ் ஓட முடியாம, லாரிகள் போக முடியாம இருக்கிறான், அதை தடுக்கிறான். அது பல நாட்கள் அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்து நம்ம பார்த்தோம் எல்லாத்தையும். என்ன பிரச்சனை? தண்ணி கொடுக்க மாட்டோம். சரி, பக்கத்துல கேரளா, நாட்டுக்காண்டி ரொம்ப பாசம் உள்ள ஆளுங்க, தேசபக்தி மிக்கவர்கள், அப்படி நினைச்சது இந்திய நாட்டினுடைய உயர்வு தாழ்வுக்கு பொறுப்புள்ளவர்கள் என்று அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். நாங்க தான். இவனுடைய தேசம் எப்படி இருக்குது? முல்லை பெரியாறு அணை விஷயத்தில் அவனும் அதே டிமிக்கி தான் கொடுத்துட்டு இருக்கிறான். மிச்சம் மீது இருக்கிற தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் புத்தியை காட்டுறான். இப்ப தேசியவாதம் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வெறும் மேடை அலங்கார பேச்சுக்கள். எங்க நாடு, நாங்க இந்தியா, நாங்க பாகிஸ்தான், நாங்க ஜப்பான், நாங்க சீனா, இந்த மாதிரி ஒரு மண்ணுல பிறக்கிறதுனால ஒரு பெரிய மனுஷனுக்கு உயர்வு வந்துட போறதில்லை. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதே நான் அங்க பிறந்திருந்தா நம்ம என்ன சொல்லிருப்போம்? இதே அமெரிக்கால பிறந்தா அமெரிக்கா நம்ம சொல்லிட்டு இருக்க போறோம். ஜப்பான்ல பிறந்தா நாங்கெல்லாம் ஜப்பான் சொல்லிட்டு இருக்க போறோம். எங்க மண் எப்படிப்பட்டது தெரியுமாண்டு இதே வாய் அங்க பேசி இருக்கும். இங்க இந்தியா இந்தியா என்று சொல்லக்கூடிய வாய் இதே அமெரிக்கால பிறந்து சொன்னா என்ன சொல்லிருக்கோம்? நாங்கெல்லாம் அமெரிக்காக்காரங்க, உலக நாட்டாமையோட மக்கள் நாங்கெல்லாம் அப்படின்னு அந்த வாய் பேசி இருக்கும். அப்படி இல்லாம இந்த மாதிரி உலகம் இந்த நோய் இருக்கு. என்ன தேசியவாதம் பேசக்கூடிய நோய் இருக்கிறது. உலகம் ஒரே குடும்பம்,
இந்த உண்மை என்னது யாருக்கு தெரியல. இந்த உண்மையை தெரியாம இந்த உண்மையை போதிக்காம என்ன செய்யறான்னு சொன்ன இந்த மாதிரி இருந்துச்சு. நாட்டுக்கு நாடு தேசியவாதம் பேசிக் கொண்டிருந்தால் என்றைக்கு ஒற்றுமை ஏற்பட போகிறது? வரப்போவதில்லை. எந்த விதமான ஒற்றுமையும் பிளவுகளை நீக்கி ஒரு சமாதானத்தை, ஒரு அமைதியை, ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தவே முடியவே முடியாது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன நிறம், பொதுவாகவே ஒரு நிறம் வந்து என்ன செய்யுது மனுஷனுக்கு. சில பேர்த்த பார்த்தா ஆண்டவன் நல்லா நிறமா வெள்ளையா படைச்சிருக்கிறான், சிவப்பு நிறத்துல சில பேர்த்த படைச்சிருக்கிறான், மஞ்சள் நிறத்துல சில பேர்த்த படைச்சிருக்கிறான், சில பேர்த்த கருப்பு நிறத்துல படைச்சிருக்கிறான், மாநிறத்துல படைச்சிருக்கிறான். இதுல ஒவ்வொருத்தருக்கும் அவனுடைய பர்சனாலிட்டிக்கு தகுந்தாப்புல ஒரு நோய் இருக்கு. வெள்ளை ஐரோப்பியனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நினைப்பு தான் தான் வசதி உலகத்திலேயே, நாங்க தான் செவச்சவன் இருக்கிறோம், நாங்க தான் பாக்குறதுக்கு எடுப்பா இருக்கிறோம், எங்களை மாதிரி வசதியான ஆளுங்க வேற யாரு? வசதி வளர்ச்சியில சொன்னா பரவாயில்ல, உடம்பு வளர்ச்சியில அவன் நினைக்கிறது எதுல? பிறப்பிலேயே நிறம், இந்த வெள்ளை நிறம் கொடுக்கப்பட்டிருக்கவங்க, ரோஸ் நிறம் கொடுக்கப்பட்டிருக்க உலகத்திலே சிறந்தவங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். கருப்பா இருக்கக்கூடியவங்க மற்றவங்க எல்லாம் என்ன சொன்ன அவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் அல்ல, மட்ட ரகமானவர்கள். இவ்வளவு நாகரிகம் வளர்ந்திருக்கிற காலகட்டத்தில் கூட என்ன நடந்துட்டு இருக்கு? அமெரிக்கால உலகத்துக்கே ஒழுக்கம் கற்பிக்கிறாங்களா, எல்லா உலகம் எல்லாம் அமைதி ஏற்படணும் முயற்சி பண்றாங்களா, உலகத்தில் எங்கேயுமே தீவிரவாதம் இருக்கக்கூடாதுன்னு பாடுபடுறாங்களா, பயங்கரவாதத்துக்கு ஒழிக்கிறதுக்காண்டி பாடுபடு. அங்கிருந்தா எல்லா பயங்கரவாதம் கிளம்பும். என்ன பயங்கரவாதம் என்று கேட்டா, கருப்பர்கள் அவர்கள் அங்கே பயங்கரமாக கொடுமைப்படுத்தப்படுறாங்க அமெரிக்கா மண்ணில். அவங்களுக்கு தனி ஹோட்டல், தனி பள்ளிக்கூடங்கள், தனி கல்லூரிகள். அவனுக்கு பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்தா கூட இப்ப கருப்பன் தான், வெள்ளைக்காரன் தான். சமீபத்தில் நீங்க கூட பார்த்திருப்பீங்க, அதுல வந்து ஒரு கருப்பனை பிடிச்சிருது வெள்ளைக்கார போலீஸ்கள் சேர்ந்துக்கிட்டு நாயை ஏவி விட்டு அவனை சித்திரவண்ண பண்ணக்கூடிய அந்த கொடுமையை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி டிவியில தொலைக்காட்சியில் ஒளிபரப்புனாங்க, நம்மள பார்த்தோம். என்ன இருக்குது இதுல? அப்ப நிறத்தால் ஒருவனுக்கு வெள்ளை நிறம் கொடுக்கப்பட்டுச்சு சொன்ன, கருப்பு நிறம் கொண்டவனை விட தாங்கள் உயர்ந்தவர் என்று உலகத்தில் இந்த நோய் மனுஷன் இருக்கா இல்லையா? இது இருக்கிற வரைக்கும் என்னைக்கு ஒற்றுமை வரப்போகுது? வேற்றுமையாக அப்படியே நீடித்துக் கொண்டிருக்குமே தவிர ஒற்றுமை ஏற்பட போறதில்லை. அமெரிக்காவில் வாசிக்கக்கூடியவங்க வெள்ளை தோல் கொண்டிருக்கக்கூடியவங்க, கருப்பு தோல் கொண்டிருக்கக்கூடியவங்களை தாழ்ந்தவங்க, உயர்ந்தவர்கள், கருப்பு தோல் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற எண்ணம் இப்படி உலகத்துடைய பல பகுதிகளில் இருந்துகிட்டு இருக்குது. இது இப்படியே இருந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, இதை ஒழிப்பதற்கு பாடுபடாதவரை எப்படி ஒற்றுமை ஏற்படும்? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன, எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும், மொழியை எடுத்துக்கிட்டாலும் வேற்றுமை. ஏன் மொழிதான் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு பேசிக்கிறேன். நேரத்தை எடுத்துக்கிட்டாலும் வேற்றுமை காட்டுறான். மண்ணை எடுத்துக்கிட்டு இனவாதம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன, விளையாட்டா பார்க்காம அதை வந்து தேசியவாதம் பேசி அந்த விளையாட்டுகளை கூட ரணகலமாக மாற்றக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஜாதியவாசத்தை பேசுறாங்க. இப்படி ஏராளமான நோய்கள், மனநோய் மொத்தமா ஒண்ணுதான். நான் வசதி ஏதோ ஒரு துறையில ஒன்னு அர்த்தம் தாழ்ந்தவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ஒரு நோய் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய மனங்களில் இருக்கிறது. இந்த நோயை ஒழிக்காதவரை உலகத்தில் ஒற்றுமை ஏற்பட போது கிடையாது. ஒற்றுமையை ஒழிக்கணும்னு சொன்னா முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது எங்கன்னு சொன்னா, நான் உசத்தி உயர்ந்தவன் என்று எண்ணக்கூடிய எண்ணம் அது ஒழியாதவரை உலகத்தில் ஒற்றுமை ஏற்பட முடியவே முடியாது. பிரச்சனையா தான் இருந்துட்டு இருக்கும், சண்டையா தான் இருந்துகிட்டு இருக்கும், வகுப்புவாதமா தான் இருந்துகிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் தீர்வு இந்த நோயை களைவதற்கு முயற்சிக்க வேண்டும். எந்த நோய்? நான் தான் வசதி, மத்தவெல்லாம் தாண்டவன் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணத்தை நினைச்சணும். இதுக்கு என்ன செய்ய? இந்த நோயை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்ய? எல்லாத்துக்கும் ஒரே டானிக் கொடுத்தாகணும், ஒரே மாதிரியான சிகிச்சை அளிச்சே ஆகணும். அளிச்சாதான் அந்த மனநோயை ஒழிச்சாதான் உலகத்தில் வேற்றுமையை கலைந்து ஒற்றுமையை கொடுக்க முடியும். அந்த மருந்து யாரு கொடுக்கிறா உலகத்துல? இவங்களை எப்படி எல்லாத்தையும் நான் வசதி இல்ல, நம்ம எல்லாம் மனுஷன் தான் அப்படிங்கிற உணர்வுக்கு கொண்டு வர முடியும்? அதற்கு என்ன பொறுத்த வரைக்கும், விஷயதாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தீர்வு என்னன்னு சொன்னா, கடவுள் அவன் இறை அகிலத்துக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் அவன் ஒருவன் தான் அதிபதி. நாம் எல்லோரும் என்று சொன்னால் உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் 600 கோடி மக்கள் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 600 கோடி மக்களும் கடவுளுடைய அடிமைகள். எல்லாத்துக்கும் ஒரே ஏற்றமா நாமெல்லாம் அவனுடைய அடிமைகள் என்று நினைத்தால், அடிமைகளில் யாராவது நான் உயர்ந்த அடிமை, நீ தாழ்ந்த அடிமைன்னு சொல்ல முடியுமா? அதே அடிமைன்னு வந்த பிறகு அடிமைன்னு சொல்லிட்டா என்னங்க? அடிமைன்னு சொல்லிட்டா நான் ஒரு எஜமானுக்கு கட்டுப்பட்டவன், எல்லா உரிமைகளும் என்னுடைய எஜமானுக்கு இருக்கிறது
என் சுதந்திரங்கள் அனைத்தையும் என்னுடைய எஜமானிடத்தில் கொடுத்து விட்டேன். நான் அவனுக்கு ஊழியனாக இருந்து கொண்டிருக்கிறேன். அவனுடைய கட்டளை பிரகாரம் வாழக்கூடிய அனுமதி மட்டும்தான் எனக்கு இருக்கிறது என்கிற ஒரு முடிவுக்கு ஒரு மனிதன் வந்துவிட்டால் அதற்கு பேர் தான் அடிமை என்பது. உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அடிமைகள் என்று சொன்னால் அவன் அல்லாஹ் படைத்த இறைவனை அவனை எஜமானனாக உரிமையாளனாக ஏற்றுக்கொண்டு மனித பூமியில வாழக்கூடிய அனைத்து பேரும் அடிமைகள் என்று சொல்லாத வரைக்கும் இதுக்கு தீர்வு ஏற்பட போறதில்லை. கூறு லா இலாஹ இல்லல்லாஹ், இறைவன் பிரபஞ்சத்துக்கெல்லாம் அதிபதி ஒருவன் தான் என்று நீங்கள் சொல்லுங்கள். நீங்க என்ன மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், இந்து மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், புத்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், ஜெயின மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், சௌராஷ்டிரிய மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம். உலகத்தில் இருக்கிற எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் ஒரு கொள்கையில் நீங்கள் ஒன்றிணையாத வரை உலகத்திலே வேற்றுமைகள் களைய இயலாது. அது என்ன? நாம் எல்லாம் ஒரே இறைவனின் படைப்பு என்கிற கொள்கைக்கு வராதவரை, அந்த சித்தாந்தத்துக்கு வராதவரை இந்த ஏற்றத்தாழ்வுகள் நீடித்துக் கொண்டேதான் இருக்கும் உலகம் முடியும் வரை. அந்த சித்தாந்தம் எப்படிப்பட்ட சித்தாந்தம்? உங்களை படைத்திருக்கக்கூடிய இறைவன் எல்லோரையும் படைத்தவன் ஒருவன் தான். என்ன படைச்சது இந்த சாமி, என்ன படைச்சது கந்தசாமி, என்ன படைச்சது என்னது குப்புசாமி, என்ன படைச்சது தேவன், என்ன படைச்சது இயேசு. இப்படின்னு ஆளுக்கு ஒரு சாமிய கைய காட்டினாலோ அல்லது ஆசாமிய கைய காட்டினாலோ, யார காட்டினாலும் சரிங்க, எப்படி காட்டினாலும் சரி, இந்த பிளவு பிளவாகத்தான் இருக்கும், வேற்றுமை வேற்றுமையாகத்தான் இருக்கும். நம்மளை எல்லாத்தையும் படைச்சவன் ஒரே கடவுள் தான், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்கிற அந்த தத்துவத்தை கடைபிடிக்காத வரைக்கும் உலகத்திலே வேற்றுமை தீர்வதற்கு வழியே கிடையாது. அது ஒன்றுதான் தீர்வு. என்ன தீர்வு? நம்ம எல்லாம் படைச்சவன். இப்ப நீங்க பாத்தீங்க, நிறத்தால் பேதமை காட்டுகிறான், வேற்றுமையை பாராட்டுகிறான். வெள்ளக்காரனா நான் சிறந்தவன், கருப்பன் எல்லாம் தாழ்ந்தவன் என்று சொல்கிறானே அவன் அவன் என்ன நினைக்கணும்? ரெண்டு பேரும் வெள்ளையனா இருக்கக்கூடியவனும் கருப்பா இருக்கக்கூடியவனும் என்ன படைச்சவன் அவன் தாண்டா, உன்னை படைச்சவன் அவன் தாண்டா அப்படி சொல்லணும். தமிழ் பேசக்கூடியவன், உருது பேசக்கூடியவன், இந்தி பேசக்கூடியவன், மலையாளம் பேசக்கூடியவன், கன்னடம் பேசக்கூடியவன், ஆங்கிலம் பேசக்கூடியவன், என்ன மொழி பேசினாலும் சரி எல்லாரும் என்ன நினைக்கணும்? என்ன படைச்சவனும் அது அவனே தான், உண்டம் படைச்சவன் அவன் தான், நம்ம எல்லாருமே ஒரே கடவுளுடைய தயாரிப்பு அப்படின்னு சொன்னா நமக்குள்ள வேற்றுமை வருமா? பிளவு வருமா? வராது. அப்ப நான் தலையிலிருந்து பிறந்தேன், நீ நெஞ்சிலிருந்து பிறந்த, நீ காலிலிருந்து பிறந்த, இப்படின்னு பாகுபாடுகள் உலகத்தில் மனித கருத்துக்கள் உள்ளே வந்த காரணத்தினால்தான் மனிதனுடைய இவனுடைய கண்டுபிடிப்பு, இவன் அவுத்து விட்டு தான் நல்ல நிலையில வாழ்றதுக்கு நெய்யும் பாலம் இங்க இருக்கான்னு சில பேர் கண்டுபிடிச்ச முறை. மற்றவனுக்கெல்லாம் என்னது கொடுக்கிறவன் மாதிரி இவன் மட்டும் நெய்யும் பாலம் சாப்பிட்டு உடம்பு வளர்த்துக்கிறதுக்காண்டி சில பேர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு தான் நாங்க வசதி, மற்றவன் தாழ்ந்தவன். எங்க ஜாதி உயர்ந்தது, உங்க ஜாதி தாழ்ந்தது, உங்க மதம் எங்க மதம் வசதி, உங்க மதம் தாழ்ந்தது. இப்படின்னு மதங்களையும் சாதியத்தையும் நிறவேதத்தையும் இனவேதத்தையும் தேசியவாதத்தையும் எல்லாம் உற்பத்தி செய்தது மனிதனுடைய சுயநலத்துக்காக வேண்டி மனிதனாக உற்பத்தி செய்து கொண்டது. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. டிஎன்டிஜே வீடியோ விஷன் டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே, சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மனிதனுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் தான் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. தான் நல்லா இருக்கணும், தான் சார்ந்த குடும்பம் நல்லா இருக்கணும், மிச்ச மீதி இருந்தா என் தெருக்காரன் நல்லா இருக்கணும், மிச்ச மீதி இருந்துச்சுன்னா என் ஜாதிக்காரன் நல்லா இருக்கணும் நினைப்பான். அவன் தான் முதல்ல ஜாதி ஜாதின்னு பேசுறதே இருக்கு அவனுக்கு தான். இப்படி பேசி என்ன சொன்னா எல்லா மனுஷனுடைய மனசுக்குள்ளேயும் சுயநலம் ஒன்று இருக்கிறது. அனுபவிக்கணும், நல்லா ஜாலியா இருக்கணும், அதுக்கு ஏதாவது வாதத்தை வச்சு நினைச்சிருக்கணும், அதை வளர்க்கணும் அப்படின்னு மனுஷன் ஆசைப்படுறான். அப்ப என்ன நினைக்கணும்? நம்மளை எல்லாம் படைச்சது ஒரே இறைவன் தான். சரிப்பா, நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொன்னா
நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவன், நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் சொன்னா நீ வசதி தாழ்த்தி சொல்லலாம். ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த ரெண்டு பேரும் எப்படி வேண்டவன் தாழ்ந்தவனா இருக்க முடியும்? ஒரே அப்பனுக்கு பிறந்தவங்க நாம எல்லாம். நாம் இந்துவா இருக்கலாம், நாம் முஸ்லீமா இருக்கலாம், நாம் கிறிஸ்துவா இருக்கலாம், நாம் புத்த மதத்தை சார்ந்தவனா இருக்கலாம். யாரு வாய்ந்தாலும் என்ன, ஒரே தாய் தகப்பனுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் என்கிற எண்ணம் வந்தால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வேற்றுமை வருமா? என் கோயிலு, உன் சர்ச்சு, உன் பள்ளிவாசல் எண்ணம் வருமா? நாங்க தான் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன், அந்த நாட்டுக்கு உனக்கு தான் சொந்தம், அது எனக்கு சொந்தம், இது உனக்கு சொந்தம், நீ வாழக்கூடாது நான் வாழணும். இந்த பேச்செல்லாம் எப்ப வரும்? இந்த பேதம் எல்லாம் எப்படி வரும்? இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப வரும்? இந்த கொள்கை இல்ல இல்ல அது இல்லாத காரணத்தினால்தான் என்ன படைச்சவன் எல்லாரும் நம்ம எல்லாத்தையும் படைச்சவன் ஒரே இறைவன் தான் என்கிற சித்தாந்தத்தின் கீழ், அந்த குடையின் கீழ் வராத காரணத்தினால்தான் இத்தனை வேற்றுமைகள் தலையெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, நாமெல்லாம் ஒரே தாய் தகப்பனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வு இல்லாமல் இருக்கிற காரணத்தினால்தான். நாம இன்னைக்கு 600 கோடி பேர் இருக்கிறோம். உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து 600 கோடி பேரா இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துதானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மனிதத்துடைய மக்கள் தொகை பெருகிச்சு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி போயிருந்தீங்க சொன்னா 500 கோடி இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி போனீங்க சொன்னா 400 கோடி இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி 300 கோடி இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி 200 கோடி இருந்திருக்கும். அப்படியே போனீங்கன்னா 100, அப்புறம் 50 பேர், அப்புறம் வந்து ஒரு 4 பேர், அப்புறம் ஒரு 2 பேர், அதான் கடைசி. மொத்தமா எவ்வளவு? ஒரே 2 பேர் தான். ஆண்டவன் படைச்சது, அதுவும் கை கொண்டு படைத்தது, அல்லாஹ்வுடைய கையால் படைத்தது என்று சொல்லக்கூடிய ஒரே படைப்பு மனிதன் மட்டும்தான். வேற எந்த படைப்பையும் இறைவன் இதா அராத செய்யன் ஐயக்கூல் லவுக்குன் ஃபயக்கூன், ஏதேனும் ஒன்றை இறைவன் படைக்க நாடினால் ஆகு என்று சொல்கிறான், ஆகிறது. ஆனால் மனிதனை பற்றி சொல்லுகிற போது கலக்துஹு பி யதைய, என்னுடைய கைகளா, என்னுடைய கையால் நான் படைத்தேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். எப்படிப்பட்ட உயர்ந்த படைப்பு பாருங்க மனுஷன். வநஃபக்துஹு ஃபீஹி மின் ரூஹி, நான் என் வாய் கொண்டு ரூஹை ஊதினேன், ஆன்மாவை உயிரை ஊதினேன் என்று மனிதனை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிறான். பிரபஞ்சத்தில உலகத்தில முதல் மனிதர் யாரு? அவர் ஆதாம் என்று சொல்கிறார்கள், ஆதம் என்று சொல்கிறார்கள். இந்த ஆதமை தான் இறைவன் தன் கை கொண்டு படைத்தான். அவருக்குள் தன்னுடைய ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிரை இறைவனாக நேரடியாக ஊதுகிறான். வேறு யாருக்கு அந்த சிறப்பு கிடைக்காது? வேறு எந்த படைப்புக்கு அந்த சிறப்பு கிடைக்காது? மற்ற படைப்புகளை ஆகு என்று ஆணையிடுகிறான், ஆகிவிடுகிறது. ஆனால் மனிதன், முதல் மனிதனை பொறுத்த வரைக்கும் அவரை நேரடியாக இறைவன் கையால் படைத்தான், அவனுடைய வாயால் உயிரை ஊதினான். இதுதான் உண்மை. பிறகு அவருக்காக ஜோடி ஒன்றை படைத்தான், ஏவாள் அல்லது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அவர்களை அல்லாஹ் படைத்தான். படைச்சானா அப்ப உலக மக்களை பொறுத்த வரைக்கும் பல்கி பெருகி இன்றைக்கு 600 கோடி மக்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அத்தனை பேரும் அவர்கள் எந்த மண்ணில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் சரி, அவங்க என்ன மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன நிறம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரே தாய் தகப்பனுடைய பிள்ளைகள். ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை ஒண்ணு கருப்பா வெள்ளையா இல்லையா? அப்ப வெள்ளையா இருக்கிற குழந்தை வசதி, கருப்பா இருக்கிற குழந்தை தாழ்ந்ததுன்னு அர்த்தமா? ஒரு தாய் அதை ஏற்றுக்கொள்வாளா? அல்ல ஒரு தந்தை அதை ஏற்றுக்கொள்வாரா? அல்ல உலகம் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுமா? 2 பிள்ளைகளும் அவங்களுக்கு பிறந்ததுதான். அந்த வெள்ளையா இருக்கிற பிள்ளை வசந்தி யாராவது சொல்லுவாங்களா? அந்த கருப்பா இருக்கிற பிள்ளை தாழ்ந்தது யாராவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டேன். சொன்னா முட்டான்னு அர்த்தம். காரணம் ஒரே தாய் தகப்பனுடைய ரத்தப்பா, ஒரே தாய் தகப்பனுடைய வயிற்றிலிருந்து பிறந்தது, அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்போ இங்கே மொழி பேசக்கூடியவர்கள் என்னும் மொழிதான் வசத்தின்னு சொல்லக்கூடியவன் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தானா, அவன் மலையாளத்துக்காரனும் அதே ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் தான். அதே உருது பேசக்கூடியவன் ஆதாம் ஏவாள் இருந்து வந்தவர்கள் தான். அதே இந்தி பேசக்கூடியவன் ஆதாம் ஏவாள் இருந்து வந்தவர்கள் தான். ஆங்கிலம் பேசக்கூடிய மட்டும் எனது வேற எங்காவது இருந்து பிறந்தானா? அதே ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் தான். வெள்ளையா இருக்கக்கூடிய ஆதாம் ஏவாளுடைய பிள்ளை தான். நாங்க என்ன சாதி தெரியுமா? மீசை முறுக்கிறியா இல்லையே, அந்த சாதிக்காரனும் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளை தான். தாழ்த்தப்பட்டவனும் அதே ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் தான். அப்போ தேசம் என்ற அடிப்படையில் பார்த்தாலும், நிறம் என்ற அடிப்படையில் பார்த்தாலும், மொழி என்ற அடிப்படையில் பார்த்தாலும், எந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஒரே இறைவனுடைய படைப்பு நாம். யா அய்யுஹன்னாஸ், திருக்குர்ஆன் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. மக்களே, மனித சமுதாயமே, வஅபுது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை எல்லாம் ஒரே ஒருவர் இருந்து படைத்த இறைவனை அஞ்சி இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். யா அய்யுஹன்னாஸ், மனித சமுதாயமே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்ஸா, உங்களை ஒரே தாய் தகப்பனுடைய வயிற்றிலிருந்து படைத்தோம். ஒரே தாய் தகப்பனை வைத்திருந்து நாம படைச்சிருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷுஅபன் வ கபாயில லிதஆரஃபு இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை குடும்பங்களாக, குலங்களாக, கோத்திரங்களாக இப்படி பிரித்திருப்பது எதற்காக?
பிரிவினை காட்டுவதற்காக வேண்டியல்ல, பேதமை காட்டுவதற்காக, வசதி தாழ்ந்தது அப்படின்னு பேசுறதுக்காண்டி அல்ல. எதுக்காக? இது இந்த ஊர்க்காரரு, அவர் அந்த ஊர்க்காரரு, ஒரு விசிட்டிங் கார்டு வேணுமா, ஒரு விசிட்டிங் கார்டு வேணுமா வேணாமா? அதுக்காகத்தான் இந்த மனுஷன் நம்ம ஒரு நிலம், ஒரு வீடு, ஒரு வாச, ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு பாஷை, ஒரு குலம், ஒரு கோத்திரம், ஒரு குடும்பம் என்று சொல்வதெல்லாம் மனிதன் ஒருவரை அறிமுகப்பட்டுக் கொள்ள வேண்டும் அல்லவா, அடையாளம் கண்டுக்கணுமா இல்லவா, அட்ரஸ் வேணுமா வேணாமா? அதுக்காகத்தான் இப்படி ஏற்படுத்திருக்கிறேன் தவிர உங்களில் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ கிடையாது. நபிகள் நாயகம் இந்த தான் போதிச்சாங்க. என்ன போதிச்சாங்க? வசதி தாட்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தான் வந்திருக்கிற மொழியை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? உலகத்தில் என் மொழி தான் உயர்ந்தது என்று நபிகள் நாயகம் ஒருபோதும் சொல்லவில்லை. எந்த மொழியில நபிகள் நாயகம் பிறந்தாங்க? இறைவனின் தூதர் நபிகள் நாயகம் அரபி மொழி பேசக்கூடியதாக பிறந்தார். ஆனா அவருக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி அவர் உலகத்துடைய தலைவர்களில் இன்றைக்கு 100 தலைவர்களை வரிசைப்படுத்துகிறார்கள். அப்படி வரிசைப்படுத்தப்பட்ட தலைவர்களில் ஜீசஸ் வரார், இயேசு வரார், கன்பூசியஸ் வரார், புத்தர் வர்றாரு, உமர் இப்னு கத்தாப் வர்றாரு. இப்படி 100 தலைவர்களை வரிசைப்படுத்தி ஒரு பிற மதத்தை சார்ந்த ஒரு மைக்கேல் ஹார்ட் அவர் எழுதி முதல்ல நபிகள் நாயகத்தை உலக தலைவர்களில் செல்வாக்கு மிக்க தலைவர்களில் முதன்மையானவர் நபிகள் நாயகம் என்று குறிப்பிடுகிறார். அப்படித்தான் பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய 600 கோடி மக்கள்ல 4 பேர்ல ஒரு ஆள் முஸ்லீம். இன்னைக்கு உலகத்துல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த பாய் தொப்பி போட்டு தாடி போட்டு போயிட்டு நினைச்சிட்டு இருக்காங்களா? இல்ல, இந்த தாடியும் தொப்பி சும்மா இது ஒரு அடையாளம் தான். இது உண்மையில் இந்த கொள்கை ஈர்த்திருக்கிறது உலகத்தை. உலகத்தில் இருக்கக்கூடிய 4 பேர்ல ஒரு ஆள் முஸ்லீம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்ப அப்படி இந்த கொள்கை எப்படி ஈர்த்திருக்குது? இந்த கொள்கை தான் அவங்களை ஈர்த்திருக்குது. உங்களை எல்லாம் ஒரே இறைவன் தான் படைத்தான், பேதமை கிடையாது, வேற்றுமை கிடையாது. ஒரே இறைவனுடைய தயாரிப்பு. நீங்கள் ஜாதியால் நீங்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது, மொழியால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது, இனத்தால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது, நாட்டினால் இந்த நாடு அந்த நாடு என்ற அடிப்படையில் உங்களுக்கு வேற்றுமை கிடையாது. நீங்கள் எல்லாம் என்னுடைய படைப்புகள், என்னை நீங்கள் வணங்குங்கள், உங்கள் மூதாதைகளை வணங்காதீர்கள், உங்கள் மூதாதைகள் உருவாக்கி விட்டிருக்கிற கலாச்சாரத்தில் நீங்கள் வாழாதீர்கள், நான் சொல்லுற கலாச்சார பிரகாரம் வாழு என்று திருமலை நமக்கு சொல்லி காட்டுகிறது. திருக்குறான்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த கொள்கைக்கு வரணும். அப்போ நபிகள் நாயகம் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உலகத்துக்கு சொல்றாங்க. என்ன சொல்லி இருக்கணும்? மக்களே, நான் பேசுகிற மொழிதான் உலகத்தை வசந்த மொழின்னு சொல்லி இருக்கணும். சொல்லியிருந்தா அப்படியே அதை நம்பி இருப்போம். ஏன்? அவருக்காண்டி உசுர கொடுப்பதற்கும் லட்சோப லட்சம் மக்கள் தயாராக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். நம்புவோம், சொல்லி இருப்போம், அவருக்கும் பெருமை கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கூடியிருக்கிற கூட்டத்தில் வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஆதமின் மக்களே, மனிதர்களே, மக்களே, லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமியின். ஒரு அரபி பேசக்கூடியவருக்கு நீங்கள் அஜமி என்று சொல்லக்கூடிய, அரபி அறியாதவர் என்று சொல்லக்கூடிய பிற மதத்துக்கு பிற மொழி பேசக்கூடியவருடைய எந்த சிறப்பும் கிடையாது. சிகப்பு நிறம் கொண்டிருக்கக்கூடியவருக்கு கருப்பு நிறம் கொண்டிருக்கக்கூடியவர் எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. சிறப்பு என்பதெல்லாம் உங்களுடைய நம்பிக்கையில் இருக்கிறது, உங்கள் நடத்தையில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு உலக மக்களுக்கு அவர்கள் அறிவிப்பு கொடுத்தார்கள். நடத்தையில் இருக்குது, உங்கள் நம்பிக்கையில் இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் சொன்னாங்களே தவிர என் மொழி வசதி உன் மொழி வசதின்னு சொல்லி அவங்க அன்னைக்கு அதை அடிச்சு போகுது தகர்த்துட்டாங்க. அப்ப அந்த கொள்கை இன்னைக்கு நமக்கு கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் காலங்காலமா பரம்பரையா முஸ்லீம்கள் கிடையாது. ஒரு 2 தலைமுறை தாண்டி தான் ஒருத்தர் பார்த்தா கவுண்டரா இருப்பாரு, இன்னொருத்தர் பார்த்தா அவர் நாடாரா இருப்பாரு, இன்னொருத்தர் பார்த்தா தலித்தாக இருப்பாரு. அது யாருன்னு நமக்கே தெரியல. எங்க அப்பாடா அப்பா தலித்தா, நாடாரா, அல்லது கவுண்டரா, அதெல்லாம் தெரியாது. காரணம், இந்த கொள்கைக்குள் வந்து விட்டால், எந்த கொள்கை? லா இலாஹ இல்லல்லாஹ், பிரபஞ்சத்துக்கெல்லாம் இறைவன் ஒருவன் தான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அவர்கள் இறைவனுடைய தூதர் என்கிற இந்த கொள்கைக்குள் வந்துவிட்ட அங்க ஜாதி வேற்றுமை யாருன்னு தெரியாது. அதனால பாருங்க, இன்னைக்கு தான் ஒருத்தர் முஸ்லீமா இருப்பார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற தத்துவத்தை மொழிந்து இஸ்லாத்துக்குள்ள வந்திருப்பாரு. அவர் என்னுடைய முன்னாடி பேசின சகோதரர் குறிப்பிட்டது மாதிரி அவர் முதல் வரிசையில போய் நின்று தொழ முடியும் அப்படின்னு சொன்னாரு. இல்ல, அவருக்கு தொழுகை நடத்துவதற்கு திராணி இருந்தால் இமாமாக கூட இருக்கலாம். தொழுகை நடத்திருக்க மட்டும் திராணி இருந்துச்சு சொன்ன, அவருக்கு அந்த வாசகங்கள் சொல்ல தெரிஞ்சு சொன்ன, அவர் இமாமாக நின்று கூட தொழுகை நடத்துவதற்கு இந்த மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. அவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குது? ஜாதி கிடையாது, இங்க நிற பாகுபாடு கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சித்தாந்தத்துக்கெல்லாம் இஸ்லாத்துல இடம் கிடையாது. அதன் காரணத்தான செய்து ஒரே வார்த்தையில ஒழிஞ்சு போது பாருங்க.
பள்ளியாசலுக்குள்ள போயிட்டா நீங்க எல்லாம் எந்த ஜாதி ஃபர்ஸ்ட் வரிசையில் இல்லைங்க, நீங்க எல்லாம் உருதுவா 2வது வரிசையில் இல்லைங்க, நீங்க எல்லாம் மலையாளமா 3வது வரிசையில் இல்லைங்க. இந்த பாகுபாடெல்லாம் அங்க இருக்காது. என்ன மொழி பேசினாலும் சரி, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, அப்துல் கலாமே தொழுகைக்கு வந்தாலும் சரி, வாசப்படியில் தான் இடம் வந்து அங்கதான் நிக்கணும். இங்க வந்து வாங்க கும்பாபிஷேகம் மரியாதை எல்லாம் பள்ளியாசலுக்குள்ள நடக்காது. நம்மால் நினைச்சு ஜனாதிபதியா வந்தாலும் அப்படி பார்த்துட்டு இருப்பானே தவிர நினைக்க மாட்டான். வாங்க ஜனாதிபதி வருக வருக வருக, பராக் பராக், அப்துல் கலாம் பராக் பராக். இந்த வேலை இங்கே நடக்காது. காரணம் என்ன? இறைவனுடைய ஆலயம் பள்ளிவாசல் என்று வந்து விட்டால் அங்க இறைவன், மற்றவங்க அடிமைகள். அவர் ஜனாதிபதியா இருக்கலாம், பிரதமரா இருக்கலாம், ஐநா சபையினுடைய செயலாளராக கூட இருக்கலாம், யாராக இருக்கலாம், கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. யாரு வந்தாலும் சரி, யார் முதல்ல வந்தா ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்தவன் 2வது வரிசை, 3வது வந்தா 3வது. ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, பிரதமரா இருந்தாலும் லேட்டா வந்தாரா வாசல் ஒளி நின்று துண்டு கிண்டு கொண்டு வந்து விரிச்சு தொழுது போயிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். அது ஜனாதிபதிக்கு கூட தெரியும், அப்துல் கலாமுக்கு கூட தெரியும். இவ்வளவு ஜாதிய வெளிப்படுத்திருக்கிற காலத்துல இதே மேர மதத்துக்காரங்களுடைய பிரதமரா இருந்தா நினைச்சுவாரு, இன்றைக்கு பதவி ஏற்ற நாளிலேயே திருப்பதியில் அவருக்கு கருவறையில் வைத்து அவருக்கு பூஜை நடத்தப்பட்டு சொல்லி அவரை கூட்டி போயிருவாங்க. கூட்டி போய் அவருக்கு தனி மரியாதை, தலையா தலப்பாவெல்லாம் தலையில வச்சு விட்டு கும்பாபிஷேகம் வச்சு மரியாதை பண்ணி விட்டுருவாங்க. இங்க அப்படி கிடையாது. காரணம் என்ன? அட நீ படிச்ச படிப்பு, நீ பெரிய வசதி, இதெல்லாம் இது மார்க்கத்துல கிடையாது. எல்லாம் இறைவனுக்கு முன்னால் அடிமைகள். அது ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, பிரதமரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அதான் அந்த நடைமுறை இந்த உலகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமா இல்லையா? அதனால உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த ஜாதி இந்த ஜாதிங்கிற பேச்சுக்கே இஸ்லாத்துல இடம் கிடையாது. சரிங்க, நம்ம பொதுவா ஒரு கொள்கையை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உலகத்துல நான் வந்து ஒரு பல தெய்வங்களை வணங்கக்கூடிய, பல கடவுள்களை வணங்கக்கூடிய ஒரு தாய் தகப்பனுக்கு நான் பிறந்துட்டா என் தலைவிதி அதுல கடைசி வரைக்கும் நான் அதுல இருந்துடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க சில பேர். நான் ஒரு கிறிஸ்துவ தாய் தந்தைக்கு நான் பிறந்து விட்டால் என்னுடைய தலைவிதி கடைசி வரைக்கும் நான் கிறிஸ்துவனாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. இந்த கொள்கை, இந்த எண்ணம் சரியா? அப்படி இல்லை. எதையுமே மனுஷன் சிந்திச்சு எது நல்லது எது கெட்டது, எது மனிதனுக்கு ஒவ்வக்கூடியது எது ஒவ்வாதது, எது சரி எது தவறு என்று சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்வதான மனிதனுடைய இயல்பு. அதுக்கு தானே இறைவன் பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். அப்படியானால் நாம வந்து ஒன்ன நினைச்சுக்கிட்ட என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நான் இந்துவா இருந்தா கடைசி வரைக்கும் நான் இந்து தான், என்னுடைய தலைவிதியே அதுதான். நான் கிறிஸ்துவனாக இருந்தா கடைசி வரைக்கும் நான் கிறிஸ்துவன் தான். நான் முஸ்லீமா இருந்தா நான் கடைசி வரைக்கும் முஸ்லீமா. அப்படி இல்லை. உலகத்துல மனிதனுக்கு எது நல்ல மார்க்கம், சிறந்த மார்க்கம், ஒற்றுமையை போதிக்கக்கூடிய மார்க்கம், ஜாதிய வேற்றுமைகளை களையக்கூடிய மார்க்கம், எல்லோரையும் சமமாக மதிக்க சொல்லக்கூடிய மார்க்கம் எது? இப்படி ஆய்வு செய்யணுமா வேணாமா, சிந்திக்கணுமா வேணாமா? கடவுள் அதுக்கு தானே மூளையை கொடுத்தாரு, அதுக்கு தானே அறிவை கொடுத்தாரு, அதுக்கான மனுஷனாகவே நம்மளை படைச்சிருக்கிறாரு. சிந்திக்கணும், அப்படியெல்லாம் சிந்திக்கணும். அப்ப சிந்திச்சு பார்த்தா கடவுளை எந்த மதம் உசத்தியாக கருதுகிறது, உயர்ந்த பீடத்தில் வைத்திருக்கிறது, உயர்ந்த இடத்துல வைக்கிறது, எந்த மதம் அதை கடவுளை கொச்சைப்படுத்துகிறது என்று கொஞ்சம் ஆய்வுபடுத்தணுமா வேணாமா, சிந்திக்கணுமா வேணாமா? நீங்க நல்லா கவனிங்க. நாம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்த்டே உண்டு, பிறந்த நாள் ஒண்ணு உண்டு. நான் 1970 நான் பிறந்தேன்னு சொன்ன, 1969 நான் இல்லை. 1970 பிறந்தேன்னு சொன்னா 69 கிடையாது, 1968 கிடையாது, 1967 கிடையாது, 66 கிடையாது, அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்படித்தானே அர்த்தம்? யாரா இருந்தாலும் அப்படித்தான். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தான்னு நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னா, ஒரு தாய் தகப்பனுக்கு பிரசவமானேன்னு என்னை பத்தி நான் சொல்லிட்டேன்னு சொன்ன, அந்த பிறக்கறதுக்கு முன்னாடி அவர் இல்லைன்னு அர்த்தம். அதானே? இதான சாதாரணமா அறிஞ்ச விஷயம். நான் என்னைக்கு பிறந்தனோ அன்னையில தான் என்னுடைய உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். நாம கடவுளா யார வணங்குறோமோ அவர் யாருக்கும் பிறந்திருக்க கூடாது. ஏன்? யாருக்காவது பிறந்திருந்தாருன்னு சொன்னா ஒரு ஆண்டுல பிறந்திருப்பார் அர்த்தம், ஒரு வருஷத்துல பிறந்தாரு, ஒரு நாள்ல பிறந்தாரு ஆயிடும். அதுக்கு முன்னாடி என்னன்னு கேள்வி வரும். அதுக்கு முன்னாடி என்ன? அவர் இல்ல, உலகத்துல இல்ல. அப்ப யார் அந்த உலகத்தை ஆட்சி பண்ணது, உலகத்தை காப்பாத்தினது யாரு, உலக மக்களுக்கெல்லாம் உணவளிச்சது யாரு, அப்ப உலகத்துடைய ஜீவராசிகளை கட்டுப்படுத்துறது யாரு, உலகத்தில் வானுலகத்தினுடைய இயக்கத்தை கட்டுப்படுத்தியது யாரு? யோசனை வருமா இல்லையா? அப்போ இந்த கான்செப்ட் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நான் ஒரு மத வெறியன் கிடையாது, ஜாதிய வெறியன் கிடையாது, ஒரு சிந்தனைவாதி, ஒரு கருத்தியல்வாதியை தவிர இந்த மத வெறியின் அடிப்படையில் நான் சொல்லல. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அவ்வளவுதான்.
அப்ப இன்னும் இது என் கடவுள் வந்து இன்னும் தாய் தகவலுக்கு பிறந்தவன் நீங்க யாரையாவது சொன்னீங்கடா, அவர் பிறப்புற நாளைக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு கடவுள் இல்லைன்னு அர்த்தம். அது வரைக்கும் அவங்க அப்பா அம்மா தான் கடவுள், அவரு கடவுள் கிடையாது. அப்போ அதுக்கு முன்னாடி என் கடவுளுக்கு சக்தி கிடையாது, பவர் கிடையாது, உலகத்துல இல்ல. அப்போ எப்படி இந்த பிரபஞ்சத்தை படைச்சவனா அவன் இருக்க முடியும்? அந்த இறைவன் எப்படியா கடவுளாக முடியும்? அவனே ஒரு டேலாம் பிறந்தான், ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் அந்த கடவுளை பிறந்தான்னு சொன்ன அவன் எப்படிடா கடவுளா இருக்க முடியுங்கிறது அடிப்படை சிந்தனை கூட நமக்கு வேணாம். மதத்தை எல்லாம் விட்டுருங்க, தொப்பி எடுத்து கழட்டி வச்சிருவோம் இல்ல, கழட்டி வச்சுட்டு யோசனை பண்ணி பார்ப்போம், மதத்தை கடந்து யோசனை பண்ணி பார்ப்போம். அறிவு இருக்கா இல்லையா நமக்கு? ஒரு குறிப்பிட்ட தினத்தில் என் கடவுள் பிறந்தார் என்று இன்னாருக்கும் இன்னாருக்கும் பிறந்தார் என்று சொன்னால் அதற்கு முன்னால் அந்த கடவுளுக்கு என்ன கிடையாது? இல்ல, உலகத்துல கிடையாது, அந்த பிரபஞ்சத்துக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்ன அவன் நான் கடவுள். அப்ப நீ யாரை வணங்குகிறாய்? இன்னாருக்கும் இன்னாருக்கு பிறந்த கடவுளை நான் வணங்குகிறேன் என்று சொன்னால் அந்த பவர் இல்லாத ஆசாமியோட ஆளா நீ? ஒண்ணு சக்தி இல்லாத ஆசாமி, குறிப்பிட்ட அட்டையில பிறந்தவர், அவருடைய ஆளா நீ அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? அப்படித்தான் நமக்கு அர்த்தம். அது அப்படி வந்துவிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன கடவுளை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நேரத்துக்கு கொட்டிக்கிறது. நம்மளுக்கு யாரா இருந்தாலும் சரி என்ன செய்வான்? அதான் பாருங்க, ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள பிஸ்கட் வேற வந்துருக்கு நமக்கு, வருதா இல்லையா? ஏன் நமக்கு முடியாது? 3 மணி நேரம் ஒண்ணும் இல்லாம எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுமா? ஏதாவது இடையில எல்லாம் நினைச்சுங்க அப்படி போயிட்டே இருந்தா நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்க முடியும். இல்லாட்டி டொக்கு விழுந்து கீழே விழுந்துருவோம். நம்ம போகும்போதே பயான் முடிஞ்சு போகும்போது இப்படித்தான் போவார். 3 மணி நேரம் உட்கார அது நட்டுட்டாங்க, ஒரு தண்ணி கொடுக்கல, ஒரு சாயா கொடுக்கல. வரும்போது எல்லா பள்ளியாசில கொடுக்குற மாதிரி பூந்தி பொட்டல மாதிரி கொடுப்பான பார்த்தா தவிச்ச மாத்தார கஞ்ச பயலு ஒரு பூந்தி பொட்டலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா பாத்தியா பழம் தபருக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. என்னமோ போய் உட்கார்ந்தோம், ஒண்ணும் இல்லாம காஞ்சு போயிட்டோம். அப்ப நம்ம பலவீனம். இது என்ன பலவீனம்? ஏதாவது உள்ள ஊத்திக்கிட்டே இருக்கணும், எதையாவது உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஸ்ட்ரென்த்தா ஒரு ஸ்டடியா அனுப்பிச்சு நம்ம இருப்போம், இல்லாட்டி இருக்க மாட்டோம். இது அப்ப நம்ம பலவீனம் ஒத்துக்கிறோமா இல்லையாங்க? இது பலமா பலவீனமாங்க? அப்பப்ப பார்சல் அனுப்பிட்டே இருக்கிறது பலமா பலவீனமா? அது பலவீனம் தான். அனுப்புறது தான் பலம். நம்ம நினைக்கிறது எப்படி நினைப்போம்? அனுப்பலன்னா பலவீனம் ஆயிரும், அனுப்புறது பலம் நினைக்கிறோம். இல்ல, அனுப்புறது தான் பலவீனம். ஏன்? அது இல்லாட்டி நம்ம வாழ முடியாது. சாப்பிடலாட்டி, குடிக்கலாட்டி, திங்காட்டி, உங்காட்டி நம்மளால வாழ முடியாது உலகத்துல. இதே நிலையில என்ன மாதிரி பலகீனம்? என்ன படைச்ச கடவுளுக்கும் அப்பப்ப வாழைப்பழம் கொடுக்கணும், அப்பப்ப தேங்காய் கொடுக்கணும், அப்பப்ப அவர் தூங்கிட்டு இருப்பாரு, அவரை துயில் எழுப்பணும் அப்படின்னு நம்ம கடவுளை, நாம படைச்ச கடவுளையே நம்ம மாதிரி நினைச்சா இந்தங்க கடவுள் கொள்கை. இதெல்லாம் இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு கொள்கையா? என்னை போல என் கடவுள் சாப்பிட வேண்டும், சாப்பிடாவிட்டால் செத்துருவாரு, பலகீனமாயிருவாரு, அல்லது சாவறாரா இல்லையோ சாப்பிட்டு இருக்கணும். அப்ப வேஸ்டான ஒரு காரியத்தை கடவுள் செய்யறாரு வந்துடும். எப்படி? சாப்பிடலாட்டியும் அவர் உயிர் வாழத்தான் செய்வாரு, இருந்தாலும் சாப்பிடுவாரு. அது எதுக்கு அது சாப்பிடணும்? அப்ப கடவுளை பத்தி என்ன நம்ம கொச்சையா வீண் வேலையை பண்ணிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். சாப்பிடலாட்டியும் அவர் உயிர் வாழ்வாரு, இருந்தாலும் சாப்பிடுறது வெட்டி வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தமாயிருமா இல்லையா? அப்ப உண்பது என்பது, குடிப்பது என்பது பலவீனம். இதை யாரும் சிந்திக்கிறதே கிடையாது. வாழைப்பழத்தை வாங்கி பார்சல் பண்றோம், தேங்காய் வாங்கி பார்சல் பண்றோம், ஊதுபத்தி கொளுத்து வச்சு அவருக்கு நறுமணம் போறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒன்னும் கிடையாது. கடவுள் அதெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால யாருக்கும் இறைவன் பிறந்தவனாக இல்லை என்று எந்த கொள்கை கடவுளை பற்றி சொல்கிறதோ அதே மாதிரி இவர் யாரு? அவர் நம்ம கடவுளோட புள்ள. அப்ப கடவுள் என்ன பண்ணிருக்காருன்னு அர்த்தம்? தாம்பத்திய உறவு கொண்டிருக்காருன்னு அர்த்தம். தாம்பத்திய உறவுங்கிறது பலமா பலவீனமா? ஒரு மனுஷனுக்கு நம்மளால இருக்க முடியாது. ஆம்பளையா இருந்தா அந்த வயசு வந்துச்சு சொன்ன அப்ப அவருக்கு என்ன செய்யணும்? பசிக்கிற மாதிரி, தாகம் எடுக்கிற மாதிரி அந்த உணர்வு ஏற்படும், உணர்ச்சி ஏற்படும். அதுக்கு வடிகாலாக தாம்பத்திய உறவு வச்சிருக்கான் ஆண்டவன். அனுமதிக்கப்பட்ட முறையில் அந்த உணர்வை நம்ம அனுபவிக்கணும். அதன் மூலமாக குழந்தை ஏற்படுது. குழந்தை எதுக்கு ஏற்படுது? ஆராய்ச்சி பண்ணியா குழந்தையை பெற்றுக்கிறாங்க யாராவது? ஆராய்ச்சி பண்ணாலும் சரி பண்ணாலும் எனக்கு ஒரு புள்ள வேணும் அவ்வளவுதான். இல்லாட்டி கவலைப்படுவேன், இல்லாட்டி புள்ள வேணும் எனக்கு. புள்ள வந்த பிறகு வேற கவலை எல்லாம் இருக்கும். அது எப்படி வளர்க்கறது, எப்படி படிக்க வைக்கிறது, அடுத்த பிரச்சனை அது. ஆனா எல்லாரும் கல்யாணம் பண்ணா ஒரு குழந்தை வேணும். என் பேர் சொல்லும் பிள்ளை, என்னுடைய சொத்துக்கு வாரிசா வரக்கூடிய பிள்ளை, நான் செத்துட்டா என்ன கொண்டு போய் அடக்கம் பண்ற புள்ள, எனக்கு நல்ல பேர் உண்டாக்குற புள்ள, எனக்காண்டி பிரார்த்தனை பண்ற புள்ள. என்ன நோக்கம் இருக்கட்டும் விடுங்க, அதை பத்தி நமக்கு பேச்சு கிடையாது. புள்ள வேணும்னு நினைக்கிறோம். அப்போ எது அந்த புள்ளைய உற்பத்தி பண்றதுக்கு என்ன சொல்றோம்?
எங்கேயாவது ஆர்டர் பண்ணி எனக்கு ஒரு புள்ள தேவைப்படுது, உடனே நீங்க நினைச்சீங்க அரை மணி நேரத்தை அனுப்பி எவனாவது அனுப்பி வைக்க முடியுமா? அப்ப தாம்பத்திய உறவு கொள்ளணும். தாம்பத்திய உறவு என்பது அது ஏற்படக்கூடிய அந்த உடல் ரீதியான வெளிப்பாடுகள் எல்லாமே பலவீனம், மனிதனுடைய பலவீனம் அல்லது உயிர் ஜீவராசிகளுடைய பலவீனம். அப்ப என் கடவுள் இன்னாருக்கு பிறந்தாரு இல்ல இன்னார பெத்தாரு என்று சொன்ன கடவுளுக்கும் இந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் தேவைப்படுது, என்ன இல்லாட்டி அவரெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம கடவுளை பத்தி நம்ம கொச்சப்படுத்துறோமா இல்லையா? பலான வேலைகள்லாம் கடவுள் இல்லாட்டி அவரால் வாழ முடியாது பாவம் அப்படி நீங்க சொல்றீங்க, சொல்லாம சொல்றீங்க. இப்ப நமக்கு என்னென்ன பலவீனங்கள் என்னென்ன அந்த தளர்ச்சி இருக்குதோ தேவைகள் இருக்குதோ இதெல்லாம் கடவுளுக்கு இருக்குன்னு சிந்திச்சா இப்படி நம்ம நம்பணும்னு சொன்னா கடவுளை கொச்சப்படுத்துறோமா மெச்சிக்கிட்டு இருக்கிறோமா? இப்ப நம்ம பார்த்தோம் அறிவை வச்சு பயன்படுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா கடவுளுக்கு தூக்கம் வரக்கூடாது. ஏன் பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய தூங்குனானா எல்லாமே தூங்கி போயிடும். பஸ் டிரைவர் ஓட்டிட்டு இருக்காரு, பஸ் ஓட்டுறாரு, ஓட்டு நீங்க பாட்டுக்கு ஓட்டுங்க, அப்படி இடையில தூங்கிடுங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? எல்லாரும் அடுத்த நாள் ஜிஹெச்ல இருப்போம், எல்லாருமே பெரியாஸ்பத்திரியில படுக்க வச்சிருப்பாங்க. ஏன் இடையில டிரைவர் தூங்கிட்டாரு? உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அப்ப கொஞ்ச நேரம் தூங்கினா போதும், ஒரு பஸ் கண்ட்ரோல் போயிடும். அது எங்கேயாவது போய் எவனா இடிச்சு அவனையும் சாவடிச்சு இவரையும் செத்து அவன் தான் ஓட்டினவன் செத்து எல்லாம் பண்ணிவிடும். இவ்வளவு பிரபஞ்சம், இந்த அண்ட கோலம், இந்த சராசரி எல்லாமே அண்ட சராசாரம் எல்லாம் கடவுள் இயக்கி கொண்டிருக்கிறார். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான் ஃபபிஐயாராய் ரப்பிக்குமா துகதிபான். ஒவ்வொரு வினாடியும் அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கடவுளை பத்தி இந்த மாதிரி ஒரு உயர்வான ஸ்தானத்தில் வேற யாரும் சொல்லல. அப்ப மற்ற மதங்கள் பிற மதங்கள் நான் யாரையும் கொச்சப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க, சிந்திச்சு பாக்கறதுக்காண்டி சொல்றேன். அப்ப தூங்குறாரு, அவரை துயில் எழுப்புறதுக்காண்டி தான் நாங்க காலையில இந்த பாட்டு போடுறோம். எந்த பாட்டு? நான் இவர் பாட்டு போட்ட பிறகு சாமியை எந்திருப்பாரு சொன்னா இந்த சமுதாயத்தை உருப்பிடுமா இது? அப்ப அவனும் சேர்ந்து தூங்கி அவனை போய் நான் துயில் எழுப்புவதாக இருந்தால் நம்மளை படைச்ச கடவுளை கேவலப்படுத்துறமா இல்லையா? அவன் நம்மளை விட தூங்குறவன். என்னை இப்போ என்ன எவனை போய் எழுப்பும் போது என்னை முதல்ல எழுப்புறது இருக்கட்டும், கோயில நம்ம சாமி இருப்பாரு அவர் போய் முதல்ல எழுப்புறது அப்படின்னு சொன்னானா தப்பா சரியா? சரி. ஏன் நீதான் அந்த மாதிரி ஒரு கொள்கையை சொல்லி வச்சிருக்கா இல்லையே? கடவுள் தூங்குறாரு துயில் எழுப்பணும். அப்ப பலவீனத்தை ஏற்படுத்துறேன்னு அர்த்தம். கடவுளுக்கு பலவீன தூக்கம் என்கிற பலவீனம் இருக்குன்னு அர்த்தம். இது விஷயத்துல உலக சமயங்கள் சொல்லாத ஒரு கோட்பாட்டை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. லா தௌகுது சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான், அவனுக்கு சின்ன தூக்கமும் கிடையாது பெரிய தூக்கமும் கிடையாது. குல் நபியே சொல்லுங்கள், அல்லாஹு அஹத், இறைவன் ஒருவன் தான். லம் யலித், அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவைகளும் இல்லாதவன். வாழைப்பழம் தேவையில்லை, தேங்காய் தேவையில்லை, ஊதுபத்தி தேவையில்லை, காசு பணம் தேவையில்லை, கொண்டாடி தேவையில்லை, ஆசை தேவையில்லை, உடலுறவு தேவையில்லை, எந்த தேவைகளும் இல்லாதவனுக்கு பேர் தான் இறைவன். திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன அவன் யாருக்கும் பிறந்தவனும் அல்ல. அவன் அம்மா அத்தா யாரும் கிடையாது, உமா அப்பா யாரும் கிடையாது, தந்தை தாய் கிடையாது அவனுக்கு. அவன் பெரிய கடவுளாயிரும். அப்புறம் கடவுளையே பெத்தவன் நான் தெரியுமா? அவன் வந்து நிப்பான். அப்புறம் நான் யாருடா? உங்க ஊர் டிஎஸ்பி அப்ப நான் தான் அப்படின்னு ஒருத்தன் வந்து நின்றா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகி போயிரு. என்னண்டு நான் தான் கடவுளையே பெத்தவன் நான் அவன் வருவானா? அப்புறம் அவர் விஷயத்துல கேட்பான், அவங்க அப்பா அம்மா விஷயத்துல. அவரு வந்து தானா பிறந்தாரா இல்ல தானாவே இருந்துகிட்டு இருக்கிறாரா இல்ல வந்து பிறந்தாரா? அவரும் இன்னாருக்கு பிறந்தாரு. அவரை கூப்பிடுவான். அவரு சொல்லுவாரு, உங்க கடவுளையே கடவுளோட அப்பனையே பெத்தவன் நான் தெரியுமா? என் பேரன் தான் அவன் கடவுள் அப்படின்னு அவன் சொல்லுவேன். என் பேரனோட பேரனே நான் தான் பெத்தேன் இன்னொருத்தவன் சொல்லுவான். அப்புறம் என் பேரனோட பேரனே நான் தான் பெத்தேன் அப்படின்னு இன்னொருத்தவன் சொல்லுவான். என் பேரனோட பேரனே நான் தான் பெத்தேன் இன்னொருத்தவன் சொல்லுவான். போச்சா? எங்க போறது? நம்ம சண்டை தீக்கிறதுக்கு வழியை பார்த்தா கடைசியில் கடவுள் கூட சண்டை வந்துடும். அப்ப இந்த மாதிரி கொச்சைத்தனமான ஒரு விஷயம் எங்க வருது? நம்மள மாதிரி தாம்பத்திய உறவு கடவுள் கொள்கிறார். அவருக்கு குழந்தைகள் உண்டு. இன்னாருக்கு கடவுள் பிறந்தார், இன்னார் தாய், இன்னார் தந்தை என்று கடவுளை பற்றி ஒரு சித்தாந்தம் சொல்லும் என்று சொன்னால் கடவுளை கொச்சைப்படுத்துகிறோமா, மெச்சுகிறோமா, போற்றுகிறோமா, தூற்றுகிறோமா, இழிவுபடுத்துகிறோமா, புகழுகிறோமா? கொஞ்சமா சிந்திச்சு பார்க்கணுமா? கடவுள் நமக்கு எதுக்கு அறிவை கொடுத்திருக்கிறார்? யோசனை பண்ணி பாருங்க.
அதனால ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. கடவுளே ஒண்ணும் கிடையாதுப்பா, பொய் அப்படின்னு சொல்ல நினைக்க வேணாம். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். பில்டிங் கட்டினவன் இல்லாம ஒரு பில்டிங் வந்துட போறது இல்ல. மரம் வைக்காம தானா வந்துட போறது. காக்காவாவது போட்டிருக்கணும், அந்த வித்த கொண்டு போட்டிருக்கணும், எப்படியாவது இருக்கணும். அதான் பகுத்தறிவு. திடீர்னு வந்துருச்சு பில்டிங், திடீர்னு வந்துச்சு மரம், தானாவே எல்லாமே நடக்குது அப்படின்னு சொன்னா அது முட்டாத்தனம். அதனால கடவுளே இல்லைங்கிற முடிவுக்கு வர சொல்லல. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கடவுளை பற்றி எந்த சித்தாந்தம் உயர்வாக பேசுகிறது, பலகீனம் இல்லாமல் பேசுகிறது, புகழ்ந்து பேசுகிறது, போற்றுகிறது அப்படிங்கறத சிந்திச்சு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்க அடிப்படையில் நம்ம சிந்திச்சு பார்க்கிற வரைக்கும் திருக்குரான் தான் இதற்கு தீர்வாக இருக்கிறது. உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய திருக்குரான் சொல்லி காட்டுகிறது, உங்களை எல்லாம் படைத்த இறைவன் ஒருவன் தான், நீங்கள் எல்லாம் ஒரே தாய் தாப்பனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு வேற்றுமை கிடையாது, நீங்கள் ஒன்றாக வாழுங்கள், ஒரு குடும்பமாக வாழுங்கள் அப்படின்னு சொல்லுது. கடவுளை மெச்ச வேண்டிய முறத்துல, போற்ற வேண்டிய முறத்துல கடவுளுக்கு இலக்கணம் சொல்லுது, கற்பிக்க சொல்லுது. அப்போ நம்ம இந்துவா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும் இந்த அறிவை நீங்கள் என்ன என்று உங்கள் சமய அறிஞர்களிடத்தில் கேளுங்கள். உங்களுக்கு கடவுள் உங்க முன்னாடி ஒரு பெரிய இருப்பாரா, இல்ல சமய அறிஞர் இருப்பாரா இல்லையா? ஏங்க இப்படி இருக்குதே, இப்படி சொல்றாங்களே, என்ன விளக்கம் கேட்டு பாருங்க. இதுக்கு விளக்கம் இருந்தால் நீங்கள் அந்த மதத்தில் நீடிப்பதில் அர்த்தம் இருக்க முடியும். இல்லாவிட்டால் உண்மையாக இறைவனை எந்த இறைவனுக்கு இலக்கணம் சொல்லுகிறதோ அந்த இறைவனை ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கு வழி. இதில் எந்த விதமான நிர்பந்தம் கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதில் எந்த நெருக்கடியும் நிர்பந்தமும் கிடையாது. அது தபையன ருஷ்து மினல் கை, வழிகேடு எது, நேரு வழி என்பது மிக தெளிவாக இருக்கிறது. திருமறை சொல்லி காட்டுகிறது. இதுக்கு பிறகு அவனவனுக்கு பமன் ஷாஃபல் யூமின் ஒமன் ஷாஃபல் எக்பர், விரும்பியவரது ஏற்கட்டும், விரும்பியவரது மறுக்கட்டும். இப்படி உலக அமைதிக்கு ஒரே தீர்வு திருக்குரான் தான் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்